உன் வாழ்க்கையை நினைத்துதானே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். எது உன் வாழ்க்கையாக மாறுமோ மாறாதோ என்று நீ எதிர்பார்த்த தருணத்தை நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண்கலங்கிய விஷயத்திற்கும் விடை கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. எப்பொழுதுமே நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு இடத்திலும் சரி, அதில் நீயாக இருப்பதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் என்று. தேடப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக இருக்க கற்றுக்கொள் என்று. அதன் பிறகும் சற்றும் நீ யோசிக்காதே. உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் வெற்றி பொக்கிஷத்தை நீ நேசித்தவரின் மூலம், உன் பிரியமானவரின் மூலம் பெறத்தான் போகிறாய். கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன்னை வலுப்படுத்த நான் உன் தாய் வராகி வந்திருக்கும் போது, உன் வெற்றிக்கான தருணத்தை நான் உனக்காக குறித்து வந்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே மனமருந்த வேண்டாம். நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் அன்பை காட்டிக்கொள். என் தங்கமே, உனக்கான தூரத்தை நான் இங்கு கண்காணித்து விட்டேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. தேவைகள் என்னவோ அங்கு தீரப்போவதில்லைதான். ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த தேவைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வருத்தமான காலத்தை நினைத்தும் உன் கவலைப்பட்ட தருணத்தை நினைத்தும் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. வாழ்கின்ற நாட்களில் மகிழ்ச்சியை தேடித்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய். மன அமைதியை தேடித்தானே என்னிடம் வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நான் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து நீ சிந்தித்து கொண்டே இருந்தால் அது சரியாய் நிகழ்ந்த விஷயத்தை அங்கு கவலையடித்து கொண்டுதான் இருக்கும், மறக்கச் செய்து கொண்டுதான் இருக்கும். அதனால் நான் சொல்வதை கேள். நீ புன்னகைத்து வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. சரியாய் நடந்தவற்றை பார்த்து உன் மனதை அங்கு திடப்படுத்திக்கொள். உன் மன வலிமையோடு போராடிக்கொள். வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நாம் கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. விரும்பியவர்களை வெறுத்து கொண்டு இருக்காதே. ஒருவர்களிடம் ஒரு திறமையோ நல்ல குணத்தையோ கண்டால் உடனே அவரை பாராட்டி விடு. அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி இருக்கும்போதுதான் உனக்கான நலனை உன்னிடத்தில் பெற வேண்டிய ஒன்று அங்கு இருந்ததாக இருக்கும். என் தங்கமே, யாரை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் யாருக்காகவும் நீ யோசிக்கவே வேண்டாம். யாருக்காகவோ சிந்தித்து, யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்து, யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருந்து நமக்கான சந்தோஷத்தை இழந்து கொண்டு இருப்பதுதான் இங்கு மிச்சமாகி கொண்டு இருக்கின்றது. அந்த இடத்திலெல்லாம் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைத்து கொள்ளாமல் இங்கு பொருளாகவே நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு தலைகீழாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களின் தேவை முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் என்னவெல்லாம் அங்கு உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. உனக்காக படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு போகாது என்று சொல்லி இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. எழுதப்படாத எதுவும் நம்மை வந்து இங்கு சேருமோ சேராதோ என்று நினைக்க வேண்டாம். உனக்காக எழுதப்படாத ஒன்றுமே உன்னிடத்தில் வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சேராது என்பதுதான் நிதர்சனம். நீ இல்லாத ஒன்றிற்காக ஏக்கம் கொண்டு இருப்பதை விட உன்னிடத்தில் இப்பொழுது என்ன இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டே இரு. என் தங்க பிள்ளையே, இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள்வதற்கான வழியை தேடிக்கொண்டே இரு. நடப்பதை பார்த்து உன் மனதில் பயமோ பதற்றமோ வைத்து கொள்ளாதே. எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ, எது உனக்கானதாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனோ அது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறொரு நினைப்பும் இந்த வாழ்க்கையை பற்றி இல்லையே என்று தானே நினைக்கின்றாய். எல்லா மூங்கிலும் இங்கு புல்லாங்குழல் ஆவதில்லை. சிலருக்கு படகாகவும்
சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறிக்கொண்டு இருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் தொலைவின் தேடல்கள் எல்லாம் அருகில் இருந்து போது இங்கு தொலைக்கப்பட்டவையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். என் தங்க பிள்ளையே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை சொல்வதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்காதே. இங்கு மலர்வதும் உதிர்வதும் பூக்களின் இயல்புதான். அதை ரசிப்பதும் வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. அதைத்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன். அதை நீ எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த கண்ணோட்டத்தில் தான் உன் வாழ்க்கை உனக்கானதாக இங்கு மாறிக்கொண்டு இருக்கின்றது. உன் மனம் ஒன்று உன்னை வீழ்த்தக்கூடியதாக இருக்கும் போது அதை தெளிவாக இருக்கும் வகையில் நீ உன்னிடத்தில் உனக்கான வெற்றியை அங்கு உறுதியாக்கிக்கொள். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும் என்று நீ உறுதியாகும் திடமாகும் நம்பிக்கைக்குள் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். என் பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் இந்த தாய் வாராகி அங்கு உறுதுணையாக கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான நல்லதை நான் நம்பிக்கையான தருணத்தில் தர வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் உனக்கு நடத்தி தரத்தான் போகிறேன். இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்பதை விட எதுவானாலும் சரி, என் வாழ்க்கையில் எனக்கு எதை எப்படியாவது செய்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை எண்ணிக்கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்க வேண்டிய விஷயத்தை நான் உனக்கு நினைத்தே தான் தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்ததை விட நான் உனக்கு அதை நிறைவேற்றும் போதுதான் எதிர்பாராத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும். என் தங்கமே, ஒன்றின் மேல் அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கும் போது அது மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று உன்மனம் அடம்பிடித்து கொண்டு இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த ஆசையால் பாதிக்கப்படும் போது அதனால் பட்ட அவமானம்தான் உன் வாழ்க்கையின் பாடத்தை புகட்டி கொண்டு இருக்கின்றது. கால தாமதமாகி கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கே நன்றாக தெரியும். அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை நான் உனக்காகவே அங்கு காப்பாற்ற வந்து இருக்கும்போது நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிறந்த வாழ்க்கை நிலைத்து நிற்கக்கூடிய தருணத்திற்குத்தான் நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் உறவின் வழியே உனக்கான வெற்றியின் தன்மையை நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே, எதை பற்றியும் இங்கு வருந்தி கொள்ளாதே. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும் போது, உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் உன்மனம் கலங்கி கொண்டு இருக்காதே, எதை பற்றியும் உன்மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எப்பொழுதும் மற்றவரின் மகிழ்ச்சியை தானே உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியாக நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அதுதான் அன்பு. அந்த அன்பு நிலையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பட்சத்திலே நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம். மனதில் நடப்பது ஒன்று, இங்கு நினைப்பது ஒன்று என்று உன்மனம் வருந்தக்கூடிய காலகட்டத்தை தாண்டி உனக்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கண்கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். உன் கவலைப்படும் தருணத்திற்கு உன் தாயே உனக்காக துணை கொண்டு இருக்கும் போது நீ கற்றுக்கொள்கின்ற பாடத்தில் இருந்து உன் வாழ்க்கை அழகானதாக மாற்றுவதற்கு நான் உன்னை தேடி வந்து விட்டேன். என் தங்கமே, உன் எண்ணத்தையும் தேடலையும் பொறுத்துதானே உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியானது உன் கை கட்டும் தூரத்தில் இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான நல்லதையும் நட்பலனையும் தருவதற்காகத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற இடத்தில் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம். நடப்பதும் கடக்கப் போவதையும் பார்த்து உன் பதற்றம் அடையாதே. உன் மனம் பதற்றம் அடைகின்ற அளவிற்கு இங்கு ஒன்றுமே நடக்க
நிற்காது. உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே இங்கு சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? உன்னுடைய ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் உனக்கான நல்லதை நான் தர காத்திருக்கும் போது நீ அந்த சூழ்நிலை பார்த்து பயம் கொள்ளாமல் எனக்கு இது நடக்க இருக்கும் நல்லதை நம்பிக்கையான தருணத்தில் தான் தர வந்து இருக்கின்றாள் என் தாயானவள். நான் கூப்பிட்ட குரலுக்கு என்னாவென்று கேட்பதற்கு முன்னதாகவே என் பொக்கிஷத்தை அவளை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் வெற்றியை தேடி நான் வந்து விட்டேன். நல்லதே நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.